வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, இலங்கையில் வடமாகாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மையில் ஒரு சில வாரங்களுக்கு முதல் ஒரு காணொளி பதிவேற்றத்தில் சொல்லியிருந்தான். இதுக்கு பக்கத்தில் அந்த கிளிநொச்சி இப்போ மாவட்ட வைத்தியசாலை இருக்குன்றது. இதுதான் உறவுகளை கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை. அதற்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள், எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை தட்டி கமெண்ட் பண்ணணும். நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உதவியை வழங்க போகிறோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், இது சரியான பொருத்தமான உதவியாக இருக்குமான்றதை நாங்கள் காணொலிக்குள்ளே கொண்டு வருவோம் என்று கேட்டுக்கணும். பாருங்க உறவுகளே, நாங்கள் இது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இந்த மக்களுக்கான எல்லாருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய இதுதான் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சிறப்பான மாவட்ட வைத்தியசாலை. இது A9 வீதியில் இருக்கிறது. இது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் நீண்ட காலமாக உலகெங்கும் வாழுகிற உறவுகள், இந்த மாவட்ட வைத்தியசாலையில் அறியாத உறவுகள் இதை அறிந்து கொள்ளணுமென்றதை கிளிநொச்சியின் சிறப்போடு நாங்கள் சென்று அங்கே அந்த ஆருக்கு இந்த உதவிகளை வழங்குகிறோம்ன்றதை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். நன்றி. வணக்கம் உறவுகளே, நான் சொன்னபடி கிளிநொச்சி நகரத்தினுடைய கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலிருந்து நாங்கள் அந்த உதவியை யாருக்கு வழங்க போகிறோம், அந்த உதவி யாருக்கு தகுதியாக இருக்குது, இந்த உதவி யாருக்கு அவசியமாக தேவைப்படுதுன்ற விடயத்தை நாங்கள் முன்னிறுத்தி இந்த உதவியோடு வந்திருக்கிறோம். அது அண்மையிலே நான் ஒரு வாரத்துக்கு முன்பதாக இந்த இடத்திலே ஒரு நிவாரணப் பணி செய்திருந்தேன்னா, அதே இடத்துல தான் மின்சார சபை வீதி அருணனுடைய இல்லத்தில் தான் நாங்கள் இந்த உதவியை வந்திருக்கிறோம். ஆனால் இந்த உதவி எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த உதவி இப்போ இன்னும் அந்த அம்மாவுக்கு 1ஆம் ஆண்டு நினைவு வர இல்லை. ஆனால் கணவதிப்புள்ள கனகலட்சுமி ராசபாத வீதி நீர்வேலி, கணவதிப்புள்ள கனகலட்சுமி என்ற அந்த அம்மாவுடைய ஒரு நினைவாக இப்போ ஒரு சில நாட்களுக்குள்ளே இந்த குடும்பத்தினர் ஒரு பயணம் காரில் போய்க்க திடீரென்று அடித்து என்ன கேட்டுச்சுன்னா, சின்ன ஒரு உதவி உண்டு அம்மா ஞாபகத்தமாக செய்யலாம்னு என்ன செய்யலாம்னு கேட்டவன் சில விடயங்களை நான் கதை கேட்க நான் சரியான தெரிவை கொடுத்தேன்னு சொன்னேன். இந்த மாவிரட்டி அம்மாமார் அப்பாமார் இதில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் அப்படி இருக்கணும். ஆகையால் அந்த நிவாரண பணி கட்டாயம் இந்த நேரத்துக்கு அது அவசியம் தேவைப்படுது. ஆகையால் அதை கொடுப்போம்னு சொல்லி இப்போ அந்த அன்னை மேலாம் இருக்கிறார். அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கு 10 பயனாளிகளை தெரிவு செய்து இன்றைக்கு நாங்கள் 50,000 பொறுமதியான நிவாரணப் பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த வகையில் இதில் தெரிவு செய்யப்பட்ட இந்த முன்னரங்கில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா 3 மாவீரர்களுடைய தாயார், அதே போல் மாவீரர்களுடைய சகோதரர்கள், மாவீரர்களுடைய பெற்றோர்கள், அவைகள் இந்த போரில் பாதிக்கப்பட்டார்கள், பெண் தலைமத்துவங்கள் என்று சொல்லி இன்றைய நாளில் இந்த பயனாளிகளாக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இந்த உதவியை வழங்கினவர்கள் என்னோட நெருக்கமான ஒரு உறவாக இருக்கணும். ஆனால் அவை எங்கே இருக்கணும்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னவர், அவர் இப்போ லைனில் வந்தவர். அதே மாதிரி தங்களோட பேரை சொல்ல வேண்டாம். அப்போ இந்த கணவதிப்புள்ள கனகலட்சுமி அம்மாவனுடைய ஒரு நினைவு நாள், ஒரு நினைவாகத்தான் தந்திருக்கணும். இன்னும் 1 ஆண்டும் வரை இல்லை. அப்போ அதால் கனவதிப்புள்ள கனகலட்சுமி அம்மா நீர்வேலி, அதாவது யாழ் மாவட்டத்தில் ராசபாத வீதி நீர்வேலி என்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த அம்மா அண்மையில் இறைவதம் அடைந்திருந்தவா. அப்போ இவருடைய நினைவாக ஏதாவது எங்களோட அம்மா மாதிரியான உறவுகளுக்கு ஒரு உதவியை வழங்குவோம்னு சொல்லியிருந்தவ. அப்போ அன்போடு என்னோட பகிர்ந்தளித்தவ. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ரூபா 5,000 பொறுமதியான உலருணவை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதில் நாங்கள் 5,000 புதிய ஒருக்கா அவைக்கும் ஒருக்கா என்னென்ன மனம் திருப்தி கொண்டு இருக்கணும். ஒரு புதிய மருணா ஒருக்கா விட்டு ஒருக்கா வச்சு விடுங்க. அப்போ இந்த பொதியில் நாங்கள் என்ன விடயத்தை என்ன பொருட்களை நாங்கள் கொடுக்குறோம்ன்றதையும் காட்ட போகிறோம். என்னென்னா நேரம் ஒரு மிக நெருக்கடியான நேரமாகவும் இருக்குது. அதோடு இன்றைக்கு நாளில் எனக்கு கூடுதலான நிகழ்வுகள் இருக்கிறபடியாக நான் இந்த பெற்றோர்கள் ஏற்கனவே ஒரு நிறைய நேரம் காத்து நின்றுட்டினோம். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆகையால் எங்களுடைய உதவியல் கடந்த கிழமை நான் அந்த காணொளி பதிவேற்றம் செய்திருந்தேன். இதிலேயே சில குடும்பங்களுக்கு உடனடியாக பண வசதிகளை நாங்கள் செய்திருந்த நாங்கள் திரும்ப என்னுடைய காணொளி மூலம் கோரிக்கை வச்சு
இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் 90,000 ரூபா பணத்தை இப்போ 3 நாள் லிமிட்டில் வந்து அது வழங்கி இருக்கிறோம். ஆகியால் எங்களுடைய மக்கள் அவை என்ன கோரிக்கையை கேட்கணுமோ அதை உதவி செய்யக்கூடிய உறவுகள் அவை தொடர்பு கொண்டு அவைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். இப்போ எங்களுடைய சேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கல்வி செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம். நலிவுற்று போயிருக்கிற மக்களினுடைய தேவைகளை முடிஞ்ச வரை வந்து பூர்த்தி செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் தான் இப்போ இன்றைக்கு வந்து நான் இந்த முறை சோயாமிட்டை நிப்பாட்டி போட்டு அவைக்கு ஒரு மெச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி சமண்டின் பிஸ்கெட்டு, இதுக்குள்ள வந்து 1 கிலோ டீவா சர்வக்ஸ், மற்றது இந்த தேயிலை இருக்குது, உப்பு பாக்கெட்டு, பருப்பு, சீனி 2 கிலோ, மா, இதுக்குள்ள 10 கிலோ அரிசி, 5 கிலோ மா. அப்போ இந்த பொருட்களை வந்து நாங்கள் உடனடியாக வந்து இயல்பாக தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அல்லது உதவியற்றவர்களுக்கு இது ஒரு 10 நாளைக்கு வந்து உதவியாக இருக்கும். அந்த வகையில் தான் கடந்த கிழமை நாங்கள் 5,500 ரூபாய் படிக்கு என்னுடைய பணம் எனக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை நாங்கள் வந்து செய்து விடுவோம். அப்போ இந்த முறை வந்து நாங்கள் 5,000 ரூபா பெறுமதியான சரி ஓகே இதே மாதிரி அப்போ 5,000 ரூபா பெறுமதியான பொதியை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கி இருக்கிறோம். கனகலட்சுமி, அதாவது வந்து கணபதி பிள்ளை கனகலட்சுமி அம்மாவுக்கு நீங்கள் யாராவது நன்றி சொல்ல விரும்பினால் அந்த நன்றியை நீங்கள் தெரிவிங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த தேவைகள் சம்பந்தமாக நீங்கள் கதைச்சிட்டிங்களா உடனடியாக நாங்கள் இந்த பொதியை உங்கள்கிட்ட கையளித்து விடுவோம். ஓகே, இந்த நாங்கள் நிறைய உதவியை வழங்கின என்னுடைய அருமை நண்பர்கள், உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். பல வடிவங்களில் உதவி செய்து வாருங்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு விடயம். ஆனால் நீங்களும் அதை சிலதை விரும்பியில் இருந்தாலும் நாங்கள் இதை கொடுப்போம்னு சொன்னதுக்கு அமைவாக நிச்சயமாக இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பீங்கள். இது உரிய முறையில் உரிய பயனாளிகளுக்கு நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த பொருளை இப்போ நாங்கள் கையளிக்க போகிறோம். இல்லத்தை வந்து கடந்த கிழமையும் தந்திருந்தவர் மிக அருமையாக வந்து உபசரித்து எல்லா தேநீர் வகைகள் எல்லாம் வழங்கி இதன்றவர். அப்போ இந்த காணொலிக்கு முதல் உதவி செய்தாக்களும் நீங்கள் பார்ப்பீங்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் உங்களோட பேச இருக்கிறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய காணொலியை நம்பி இந்த உதவியை செய்த கணபதி பிள்ளை கனகலட்சுமி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இப்பொழுது வந்து இந்த பொதிகள் வந்து வழங்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த ஒவ்வொரு பொதியாக வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு என்னடா பேர் தேவையில்லை அம்மா, நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க. நீங்கள் கதைக்காதபடியாக நாங்கள் ஒன்றும் செய்யலை, சரிதானே? வாங்க, உங்களுக்கு தேவை இல்லைண்டாமா நாங்கள் ஒன்றும் செய்யலாம். இது அப்படி எங்கள் அம்மாவுக்கு இந்த பொதியை நாங்கள் கூட வைங்க. உங்களுடைய அவா வந்து வேலை, நீங்கள் வாங்க. அவா அம்மா இதெல்லாம் 2 ரைட். நீங்கள் இது 2ஐயும் நீங்கள் 2 பேரும் விடுங்க. கோணாவிலிருந்து வந்து மாவீர குடும்பம் மற்ற கணவன் மின்சாரம் தாக்கி இறந்துள்ளார். அம்மா வாங்க. இது 3 மாவீரட்டி அம்மா மருதநகரில் இருக்கிற ரைட். நீங்கள் எல்லாம் சரி எடுத்துக்கொண்டு வாங்க. வாங்க அக்கா வாங்க. இதை எடுத்துகிட்டு அங்கால வச்சு கட்டிட்டு கொண்டு வாங்க. சரி புஷ்பா அம்மா வாங்க. இவ வந்து கடந்த 1 வருடத்துக்கு முதல் எங்களோட உதவி பெற்ற ஒரு பயனாளி தான். ஆனால் 1 வருடமாக தொடர்பில்லை. நேற்றைய நாளில் வந்து எங்களோட தொலைபேசி அழைச்சி நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிற பொழுது தன்னுடைய நிலைமைகளை விளக்கி இருந்தால் நான் இதில் சொல்ல விரும்பலையாகும். ஆகியால் அம்மா வந்து அந்தோனியாரே எனக்கு இந்த நம்பர் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் 1 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய நம்பர் உடனே கிடைச்ச உடனே நான் உடனடியாக ஒரு பணியை செய்திருக்கிறேன். நன்றி அம்மா. இதை எடுத்துக்கொண்டு இதை விடுங்க, தூக்குங்க. சரி, இதையெல்லாம் அண்ணா வாங்க. ரைட், சரி வாங்க அண்ணா. நீங்கள் கொண்டு போவீங்களா? நடக்க மாட்டேன். நீங்கள் வாங்க ஐயா. அப்புறம் நேரத்தில் வந்து இந்த உதவியை வழங்கின மீண்டும் கணபதி பிள்ளை கனகலட்சுமி அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு வாழும்போதே நாங்கள் வாழ்த்துவோம், வாழும்போதே வாழ வைப்போம்ன்றதுக்கு அமைவாக எங்களுக்கு கிடைச்ச இந்த உதவி ஒரு சிறிய காணொலியாக இருந்தாலும் மிக முக்கியமாக வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த அண்ணன் நடக்க மாட்டார் கொடுத்தாச்சு. நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம். ரைட், ஓகே.